விஷயம் ரொம்ப வேகமா ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அத 75 ஹார்ட் சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதோடைய வேவ் இந்தியா வரைக்கும் வந்திருக்கு. 75 நாட்களுக்கு உங்களோட மைண்ட் அண்ட் பாடியை இந்த மாதிரியான கஷ்டமான விஷயங்களை செலுத்தணும். இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கடினமா இருக்கும். இதனால உங்களோட மைண்ட் அண்ட் பாடி இந்த பெயினை விட்டு வெளியே வரணும்னு தவிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கணும். சோ இதுதான் 75 ஹார்ட் சேலஞ்ச். 75 நாட்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போற 5 ரூல்ஸை ஃபாலோ பண்ற சேலஞ்ச். அப்படி எதனா ஒரு நாள் ஒரு ரூல் மிஸ் ஆச்சுன்னா கூட அப்ப திரும்ப நீங்க டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதன் கூடவே நாங்க உங்களுக்கு ஒரு ரொம்பவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபலை பத்தி சொல்ல போறோம். இதை நீங்க தவறுதலாவும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா, இல்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல எதனா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் யூடியூப்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பாக்குறப்போ நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த மாதிரியான ஒரு நாள் வரும், அப்பத்துல இருந்து என்னோட லைஃப் மாறிடும்னு. வெல், அந்த நாள் வந்துருச்சு. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க கத்துக்க போற விஷயம் இது ஆல்ரெடி உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கைய மாத்திருக்கு. அண்ட் இப்ப டைம் உங்களுடையது. சோ உண்மையில இந்த ஹார்ட் சேலஞ்ச 2019ல அமெரிக்கால ஒரு ஆண்டர்பிரனர், பாட்காஸ்டர் அண்ட் ஃபிட்னஸ் சப்ளிமெண்டோட சிஇஓ ஆண்டி ஃப்ரிசெல்லா டெவலப் பண்ணாரு. இவருக்கு இந்த சேலஞ்சோட ஐடியா எப்போ வந்துச்சுன்னா, இவருடைய பாட்காஸ்ட்ல ஜேம்ஸ் லாரன்ஸ இன்டர்வியூ எடுத்தப்போ. உங்களுக்கு ஜேம்ஸ் லாரன்ஸ பத்தி தெரியலனா, இவரை ஐரன் கௌபாய்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் 50 வெவ்வேறு விதமான ஸ்டேட்ஸ், அதாவது மாநிலங்கள்ல தொடர்ந்து 50 நாட்களுக்கு டோட்டல் 50 அயர்மேன் ட்ரையலத்தான் ரேசஸை கம்ப்ளீட் பண்ணாரு. அயர்மேன் ட்ரையலத்தான் உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ரேஸா கருதப்படுது. இங்க நீங்க 4 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து ஸ்விம்மிங், 180 கிலோமீட்டருக்கு பைசைக்கிள் ரைட் அண்ட் 42 கிலோமீட்டர் ரன்னிங் செஞ்சு இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஜேம்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ரேஸை கம்ப்ளீட் பண்ணாரு. அதுவும் தொடர்ந்து 50 நாட்களுக்கு, ஒரு நாள் கூட ரெஸ்ட் விடாம. இவர் சொல்றாரு, ஒரு மென்டல் ஃபார்ட்டிட்யூட் டெவலப் பண்றதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களையே இன்டென்ஷனலி இந்த மாதிரியான அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ல நீங்க உங்களையே தள்ளிக்கணும். இதனால உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் இந்த பெயின் உங்களோட பிரெயினுக்கு ஒரு பழக்கமாகணும். லாரன்ஸோட இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரி அண்ட் அவருடைய மென்டல் ஆட்டிடியூட பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஆண்டி வந்து 75 ஹார்ட் சேலஞ்ச கிரியேட் பண்ணாரு. இங்க இவருடைய பர்பஸ் ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் இல்ல, பதிலா ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் மென்டல் டஃப்னஸ் ப்ரோக்ராம் உருவாக்கணும்னு நினைச்சாரு. சோ தட் நீங்க உங்க லைஃபோட கண்ட்ரோலை உங்களோட கையில எடுத்துக்கலாம் அண்ட் உங்களை நீங்களே பர்மனன்ட்லி சேஞ்ச் பண்ண முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பர்மனன்ட்லி. பட் ஆனா இதோட பேர்லயே பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்கு. அண்ட் எந்த விஷயங்களும் ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அதை செய்யறதும் ரொம்ப கடினமா இருக்கும். இது வரைக்கும் 10 மில்லியனை விட அதிகமான மக்கள் இந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சேலஞ்ச் எந்த அளவுக்கு ரொம்பவே ஹார்டா இருக்குன்னா, வெறும் 1%, அதாவது வெறும் 1 லட்சம் மக்கள் மட்டும் தான் இதை கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. அண்ட் மிச்சம் இருக்கிற 99% மக்கள் ஃபெயில் ஆயிட்டாங்க. ரூல்ஸ் ஆஃப் 75 ஹார்ட் சேலஞ்ச். அப்படி நீங்க இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி இது ஃபாலோ பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, அப்ப நீங்க இந்த 5 ரூல்ஸையும் தொடர்ந்து 75 நாட்களுக்கு ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்கும். ரூல் நம்பர் 1, டேக் யுவர் ப்ராக்ரஸ் பிக்சர்ஸ். நீங்க தினம் உங்களுடைய ப்ராக்ரஸ் பிக்சர்ஸை எடுக்க வேண்டியது இருக்கும். முதல் ரூல் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஒரு செல்ஃபி எடுக்கணும். அதாவது நீங்க உங்களோட ஒரு போட்டோவை எடுக்கணும். இதுல உங்களுடைய ஃபேஸ் அண்ட் உங்களோட பாடி ரொம்ப கிளியரா தெரியணும். நீங்க கேட்கலாம், அட நண்பா, இது என்ன மாதிரியான ஒரு ரூல்? ஒரு போட்டோ எடுக்கிறதுனால யாரோட லைஃப் எப்படின்னா சேஞ்ச் ஆகுமா என்ன? வெல் ஃப்ரெண்ட்ஸ், இங்க நீங்க போட்டோ எடுத்து இதை நீங்க சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த போட்டோஸோட ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த 75 ஹார்ட் சேலஞ்சோட முழு ஜர்னியும் நீங்க ட்ராக் பண்ணணும். ஒவ்வொரு போட்டோவும் ஒரு கம்ப்ளீஷன் பட்டன் மாதிரி இருக்கும். ஒரு ப்ரூஃபா இருக்கும் நீங்க இந்த சேலஞ்சில சக்சஸ்ஃபுல்லா முன்னேறீங்கன்னு. சோ தட் ஃபியூச்சர்ல போய் நீங்க இந்த போட்டோஸை பாக்குறப்போ உங்களால கம்பேர் பண்ண முடியும், நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க அண்ட் இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு. ரூல் நம்பர் 2, ட்ரிங்க் 4 liters ஆஃப் வாட்டர். ரெண்டாவது ரூல், நீங்க ஒவ்வொரு நாளும் 1 கேலன், அதாவது 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு இந்த ரூலும் கேட்க இப்ப வேணா ரொம்பவே சுலபமா இருக்கலாம். பட் ஆனா இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரூல். ஏன்னா ஒரு ஸ்டடிக்கு அக்கார்டிங் 75% இந்தியன்ஸ் டீஹைட்ரேட்டடா இருக்கிறாங்க. இதனால இந்தியன் மக்களுடைய உடம்புல தண்ணிக்கான குறைவு இருக்கு. ஈவன் கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகுற காரணத்தினாலேயே நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனும் குறைஞ்சிருது. பல தடவை நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாம போகிறதுக்கான காரணமா பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷனா இருக்குது. சோ இந்த சேலஞ்சில எல்லாத்துக்கும் முதல்ல உங்க மைண்ட் அண்ட் பாடியோட பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ண போறோம் தண்ணியை வச்சு. இந்த ரூலை ஃபாலோ பண்றதுக்காக நீங்க உங்ககிட்ட 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எப்பவுமே உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் டைமுக்கு நீங்க குடிச்சிட்டே இருங்க. உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னா, நீங்க 4 பாட்டில் தண்ணி சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடி குடிச்சிடணும். உங்களுக்கு இப்போ என்ன தோணலாம், அட இதுல என்ன இருக்கு, நான் இதை ஈஸியா ஃபாலோ பண்ணிடுவேன்னு. வெயிட் பண்ணுங்க, டஃப் ரூல்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இப்பதான் வரப்போகுது. ரூல் நம்பர் 3, 2
45 minutes ஒர்க் அவுட். நீங்க நாள்ல 2 டிஃபரண்ட் டைம்ல 45 மினிட்ஸோட 2 ஒர்க் அவுட் செய்யணும் டெய்லி. 45 மினிட்ஸ் அவுட்டோர் ஒர்க் அவுட். நீங்க இதை கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. உலகத்துல எவ்வளவு டெத் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங்னால ஏற்படுதோ அதை விட அதிகமான டெத் பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அதாவது உங்களோட பாடியை அதிகமா மூவ் பண்ணாத காரணத்தினால ஏற்படுதா. எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுனால வெறும் உங்களோட பிசிக்கல் ஹெல்த் மட்டும் இல்ல, பதிலா உங்களுடைய ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன், உங்க காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த்தோ டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதுக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் 45 மினிட்ஸ் அவுட்டோர், அதாவது உங்களோட வீட்டை விட்டு வெளியே ஒர்க் அவுட் செஷன் வச்சுக்கணும். அண்ட் இது ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ரூல். நீங்க வெளியே போய் தான் எதனா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும். நீங்க விரும்பினா ரன்னிங் செய்யலாம், சைக்கிளிங் செய்யலாம், இல்ல ஸ்ட்ரெச்சிங் கூட செய்யலாம். விரும்பினா உங்களோட வீட்டு மொட்டை மாடியில செய்யுங்க, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்ல செய்யலாம். பட் ஆனா விஷயம் என்ன, நீங்க இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் 4 செவத்துக்குள்ள இல்லாம வெளியே ஓபன் ஏர்ல செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க செய்யணும் 45 மினிட்ஸ் இன்டோர் ஒர்க் அவுட். பட் ஆனா இந்த வாட்டி வெளியே இல்ல, நீங்க விரும்பினா ஜிம் போகலாம், இல்ல வீட்டிலேயே ஒர்க் அவுட் செய்யலாம். இந்த செக்ஷன்ல உங்களோட ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா வெயிட் இல்ல ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்கா இருக்கணும். இங்க நீங்க ஹெவி வெயிட்ஸை லிஃப்ட் பண்ணி உங்க மசிலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்க யோசிப்பீங்க இது கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு. நாள்ல ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்ண முடியல, 2 வாட்டி எப்படி பண்ண போறோம்? அண்ட் வெறும் இதே மாதிரி யோசிச்சுட்டு அதிகமான மக்கள் இந்த சேலஞ்சில ஃபெயில் ஆயிடுறாங்க. ஏன்னா நாள்ல 1.5 மணி நேரம் செலவு பண்ணி எக்ஸசைஸ் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. பட் ஆனா இது செய்யறது அவசியம். அப்படி நீங்க உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க விரும்பினா ஒரு அவுட்டோர் செஷன் மார்னிங் பண்ணலாம் அண்ட் ஒரு இன்டோர் செஷன் ஈவினிங்ல. உங்களுக்கு எப்படி கரெக்டா சூட் ஆகுதோ சரியா இருக்கும். அடுத்தது பார்ப்போம் ரூல் நம்பர் 4, ஃபாலோ a strict healthy diet. நெக்ஸ்ட் ரூல்ல நீங்க உங்களோட பாடியோட 2வது பேசிக் நீட ரொம்ப நல்லா ஃபுல்ஃபில் பண்ணணும். சாப்பாடு, ஃபுட் நம்ம பாடியோட ஃபியூயல். எப்படி நம்ம ஒரு வண்டியில பெட்ரோல் கூட தண்ணியை கலந்து செலுத்துறோம்னா எப்படி ஒரு வண்டி சரியா ஓடாதோ அதே போலயே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உடம்புக்குள்ள ஃபுட் என்ற பேர்ல எவ்வளவு ஜங்க் ஃபுட்ஸ் உள்ள செலுத்துறோம். இந்த சேலஞ்ச் மூலமா நீங்க 75 நாட்களுக்கு வெறும் ஒரு கிளீன் அண்ட் ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும். நீங்க வெஜிடேரியனோ, நான் வெஜிடேரியனோ இல்ல வீகன், நீங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இந்த மாதிரியான ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணணும். இதனால உங்களோட பாடிக்கு மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சஃபிஷியன்ட் லெவல்ல கிடைக்கணும். அவ்வளவுதான். இது இல்லாம வேற எதுவுமே கூடாது. நீங்க வெளியே இருந்து எதுவுமே சாப்பிட முடியாது. நோ பர்கர், நோ பீஸா, நோ கூல் ட்ரிங்க்ஸ், எதுவுமே கிடையாது. வெறும் நம்ம வீட்டுல செஞ்ச ஹெல்த்தியான சாப்பாடு மட்டும்தான். ரூல் நம்பர் 5, read 10 pages of a self development book. நீங்க ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கோட குறைஞ்சபட்சம் 10 பேஜஸ் படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இங்க எந்த ஒரு ஃபிக்ஷன் புக்கையும் படிக்க கூடாது, எந்த ஒரு ஸ்டோரி புக்கும் படிக்க கூடாது. எந்த புக்னா எது உங்களை ஒரு பெட்டர் வெர்ஷனா மாற உதவி செய்யுமோ. ஒன்னு நீங்க அந்த புக்ஸ்ல இருந்து எதனா ஒன்னு புதுசா கத்துக்கணும், இல்ல உங்களுடைய பழைய பிலீஃப்ஸை பிரேக் பண்ணணும், இல்ல நீங்க உங்களையே ஹீல் பண்ணணும், இல்லனா நீங்க உங்களுடைய ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் புக்கையும் படிக்கலாம். பட் ஆனா நீங்க 10 பேஜஸ் படிக்கணும். So friends, time to the most important principle. Now the 75 hard challengeோட ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் என்னன்னா no cheating. இந்த முழு சேலஞ்ச் டேஸ்க்கு நடுவுல உங்களுக்கு எந்த ஒரு சீட் டேவும் கிடையாது, எந்த எக்ஸெப்ஷனும் இருக்காது, எந்த எக்ஸ்கியூஸும் இருக்காது. உங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கோ நீங்க ஏதாவது செஞ்சு அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணியே தீரணும். அதன் கூடவே உங்களுக்கு ஆல்கஹால் ட்ரிங்கிங் அலோட் கிடையாது அண்ட் ஸ்மோக்கிங்கோ அலோட் இல்ல. நோ அடல்ட் வீடியோவும் பார்க்க கூடாது, மாஸ்டர்பேஷனும் இல்ல. இந்த காரணத்தினாலேயே நிறைய பேர் இந்த சேலஞ்ச நோ ஃபேப் ஆன் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க இந்த சேலஞ்ச் மூலமா எல்லா விதமான செல்ஃப் பிளஷர் வீடியோஸ்ல இருந்தும் தள்ளி இருக்கிறீங்க. இது உங்களுடைய டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் அதிகரிக்கும். அப்படி நீங்க ஒரு நாள் எதனா ஒரு டாஸ்க் கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோ அடல்ட் வீடியோ, நோ மாஸ்டர்பேஷன், நோ ட்ரிங்கிங், நோ ஸ்மோக்கிங், இல்ல ஜங்க் ஃபுட் சாப்பிடுற மாதிரி எதனா ஒரு பேட் ஆக்டிவிட்டி செஞ்சிட்டீங்கன்னா அப்ப அதுக்கு அர்த்தம் நீங்க இந்த சேலஞ்சில ஃபெயில் ஆயிட்டீங்க. அண்ட் நீங்க இதை திரும்ப டே 1 வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், நண்பா நீ இது எல்லாமே செஞ்சுட்ட, பட் ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா நாங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது? சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காகவே இந்த வீடியோவை ஆயிரக்கணக்கான மக்கள் பாப்பீங்க. ஆனா இந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல வெறும் 1% மக்களுக்கு தான் தைரியம் இருக்கும் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றதுக்கு. அண்ட் இந்த 1% மக்களையும் வெறும் 1% மக்கள் தான் இதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின் அவசியம். நீங்க உங்ககிட்டே ஒரு சத்தியம் பண்ணிக்கணும், ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கணும். நான் இப்ப எப்படி வாழறனோ என்னால இந்த மாதிரி வாழ முடியாது, நான் என்னோட வாழ்க்கையை மாத்தணும்னு விரும்புறேன், என்ன நானே என்னோட பெஸ்ட் வெர்ஷனா மாத்தணும்னு விரும்புறேன். அண்ட் இதுக்காகவே நான் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றேன். அண்ட் என்ன தானாலும் சரி நான் இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுவேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி உங்ககிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அண்ட் அந்த சேலஞ்சை ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஜர்னி இந்த மாதிரி இருக்கும். டே 1 to 25 அன்பியரபிள். ஆரம்பத்து 25 நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அன்பியரபிளா இருக்கும். இங்க உங்களுக்கு ரொம்பவே அதிகமான கஷ்டங்கள் ஏற்படும். உங்களோட மைண்ட் கோஆபரேட் பண்ணாது,
உங்களோட உடம்பு வலிக்கும். ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் ஆயிருப்பீங்க. நீங்க எதனா ஸ்வீட் சாப்பிட, ஜங்க் ஃபுட் இல்ல வெளிய போய் சாப்பிடணும்னு ரொம்பவே தத்தளிப்பீங்க. அதிகமான தண்ணி குடிக்கிறதுனால நீங்க திரும்ப திரும்ப டாய்லெட் போக வேண்டியதா இருக்கும். ஆரம்பத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனால உங்களோட பாடியில எவ்வளவு பெயின் இருக்கும்னா உங்களுக்கு மறுநாள் பெட்டை விட்டு எழுந்துக்கவே மனசு இருக்காது. டே 26 to 50 உங்களுக்கு இந்த சேலஞ்ச் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இது என்ன மாதிரியான ஃபேஸ்னா இதுல 80% மக்கள் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நாள் வரும். அப்ப நீங்க ரொம்பவே டயர்டா உங்களோட வீட்டுக்கு வருவீங்க. அண்ட் ஒர்க் அவுட் பண்ணவே உங்களுக்கு மனசு இருக்காது. பட் ஆனா நீங்க செஞ்சு காட்டணும். புக் படிக்கிறப்ப உங்களுக்கு தூக்கம் வரும். உங்களோட சாப்பாடு சுத்தமா டேஸ்ட்லெஸ்ஸா தோணும். மனசே இருக்காது. பட் ஆனாலும் நீங்க டிசிப்ளினோட இந்த எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் இது ஒரு டாஸ்க் கூட விடக்கூடாது. டே 51 to 75 அன்ஸ்டாப்பபிள். 50 நாளுக்கு அப்புறம் நீங்க ஒரு மொமெண்டம் பில்ட் பண்ணிடுவீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 75th டேக்கு பக்கத்துல போறப்போ உங்களோட தைரியம், உங்களோட கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகரிச்சிடும். நீங்க ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸ் மாதிரி ஆயிடுவீங்க. இதனால நீங்க உங்களோட கோலை போய் ரீச் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது.